வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற ஒரு ஆசை மட்டும் இருந்தால் போதாது, அதற்கான முயற்சியும் வேண்டும். தேங்கி கிடக்கும் நீரைப் போல நம்முடைய வாழ்க்கை இருந்தால் அங்கேயே பாசி பிடித்துவிடும் நண்பர்களே. ஓடிக்கொண்டிருக்கும் நீரில்தான் எத்தனை தடைகள் வந்தாலும் தகர்த்து எறிய முடியும். வெற்றி பெற வேண்டும் என்று, முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று ஆசை எல்லோருக்கும் இருக்கும். ஆனால் ஒரு சிலர் அதற்கான முயற்சியை எடுப்பதில்தான் சோம்பேறித்தனமாக அமர்ந்திருக்கிறோம். எதை செய்தாலும் நாளை பார்த்து கொள்ளலாம் என்று நாம் இன்றை இழந்து கொண்டிருப்பதால் தான் பல தோல்விகள் நம்மை விட்டு போவதற்கு அடம் பிடிக்கிறது. நமக்குள் எல்லா சக்தியும் இருக்கிறது, எதுவும் செய்ய முடியாதவர்கள் என்று யாருமே கிடையாது. நாம் தான் அதற்கான முயற்சிகளை எடுக்காமல் யோசித்து கொண்டே இருக்கிறோம். நம்மை போல் இருக்கும் இன்னொருவர் நாம் யோசித்து கொண்டு இருக்கும் நேரத்தில் அங்கே சாதித்து விடுவார். அவர்களும் நம்மை போல் மனிதர்கள்தானே. அவர்களால் செய்ய முடிவது ஏன் நம்மால் செய்ய முடிவதில்லை? இதை ஒரு கணம் யோசித்து பாருங்கள். எப்போதுமே நாம் புதுமைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். புதுமைகள் தான் நம்முடைய முன்னேற்றத்திற்கு வழிகாட்டும். எந்த இடத்திலும் பல விஷயங்கள் தெரிந்தவர்கள்தான் அங்கு தலை நிமிர்ந்து நிற்க முடியும். தேவையில்லாமல் நம்முடைய பொன்னான நேரத்தை தூங்கி கழிப்பதிலும், சோம்பேறித்தனமாக இருக்கும் பொழுது சில தேவையற்ற பொழுதுபோக்கில் நம்முடைய நேரத்தை செலவழித்துவிட்டு தேவையான விஷயத்தை எனக்கு தெரியாது என்று தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை எல்லாம் கூறிக்கொண்டிருக்கின்றோம். அதை மாற்றிக்கொள்வதற்குத்தான் உங்கள் மனதை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். நம்முடைய பழக்க வழக்கங்கள் வாழ்க்கையில் சாதித்தவர்களோடு இருக்க வேண்டும். நல்ல புத்தகங்களையும் சாதித்தவர்களின் ஆரம்பகால கஷ்டங்களையும் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களெல்லாம் எத்தனை துயரங்களை தாண்டி இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்பதை நம் மனம் ஏற்றுக்கொண்டால்தான் நமக்கு வரும் துயரங்கள் எல்லாம் சிறு துரும்பு என்று நமக்கு தெரியும். நாம் இன்று கஷ்டப்பட்டு முன்னேறிவிட்டால் நாளை பல பேருக்கு முன்னோடி, அதுவே இன்று கஷ்டப்படுவதற்கு சோம்பேறித்தனம் பட்டு அமர்ந்துவிட்டால் பல பேர் அப்போது நம்மை சுட்டி காட்டி கூறுவார்கள், இவரை போல் இருக்கக்கூடாது என்று. அதுதானே எங்கேயும் நடந்து கொண்டிருக்கின்றது. இதை மாற்றுவதற்காக நம்முடைய மனதை மாற்றிக்கொண்டு வெற்றியை மட்டும் தான் நம்முடைய கண்களுக்கு தெரிய வேண்டும் என்பதை மனதிற்குள் பதித்து வைக்க வேண்டும். கற்பனை என்ற போர்வையில் ஒளிந்திருக்கின்றன நம் நிறைவேறாத ஆசைகள். வலிமை உள்ள போதே சேமிக்க பழகு, கடைசியில் யாரும் கொடுத்து உதவ மாட்டார்கள். துணியாதவரை வாழ்க்கை பயம் காட்டும், துணிந்து பார் வாழ்க்கை வழிகாட்டும். என்ன நடந்தது என்பதை விட அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதே வாழ்க்கை. தூய எண்ணம் கொண்டிருங்கள், ஏனெனில் எண்ணத்தின் பிரதிபலிப்பே வாழ்க்கை. அலட்சியம் என்பது எவ்வளவு பெரிய தவறு என்று இழப்பு ஏற்படும் வரை தெரிவதில்லை. உன்னை தாழ்த்துவோர் முன்பு உயர்ந்து நில், உன்னை வாழ்த்துவோர் முன்பு பணிந்து நில். வாழ்க்கை என்றுமே அழகானதுதான், உங்கள் மனம் சொல்வதை மட்டும் கேட்டால். வலிமை தாங்கும் மனம் இருந்தாலே போதும், வாழ்க்கை முழுவதும் சிரித்து மகிழலாம். வாழ்வில் அர்த்தமும் நோக்கமும் மகிழ்ச்சி ஒன்றுதான். அதிக வழிகள் கண்ட உள்ளம் வாழ்க்கையில் நல்ல வழிகாட்டியாக இருக்கும். தனக்கு வலிக்கும் வரை மற்றவர்களின் வழி என்பது நமக்கு ஒரு தகவலே. வாழ்க்கை வாழும் போதே ரசித்து வாழுங்கள். சகித்து கொண்டு வாழ்வதல்ல வாழ்க்கை, சலிக்காமல் வாழ்வதே வாழ்க்கை. குறைவாய் பேசுதலும் மௌனமாய் இருப்பதும் தலை சிறந்த தற்காப்பு. வாழ்வில் வெற்றியும் நிரந்தரமல்ல, தோல்வியும் நிரந்தரமல்ல, போராட்டம் ஒன்றே நிரந்தரம். வாழ்க்கையில் மேடு இருக்கும், பள்ளமும் இருக்கும். நாம் தான் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் உணர்ந்து விரும்பி செய்யும் காரியங்கள் மட்டுமே நம் வாழ்க்கையை அழகுபடுத்தும். மற்றவருக்கு பயப்படும்படி வாழ்வதல்ல வாழ்க்கை. துன்பமில்லாத இன்பமும் முயற்சியில்லாத வெற்றியும் அதிக நாள் நிலைப்பதில்லை. கொடுத்து வாழ், கெடுத்து வாழாதே. நீங்கள் தொலைக்காத ஒன்றை உங்கள் மனம் தேடிக்கொண்டே இருக்கின்றது, அதுதான் நிம்மதி. இதுதான் இறுதி பக்கம் என்று கூற முடியாது.
ஒரு புதிர் புத்தகம் தான் வாழ்க்கை. இந்த நிகழ்காலமே உன் எதிர்காலத்தை மாற்றும் சக்தி. முடிந்ததை எண்ணி வரும் காலத்தை வீணாக்காதே. வாழ்க்கை வாழ்வதற்கே தவிர இல்லாததை கிடைக்காததை நினைத்து ஏங்கி வீணடிப்பதற்கு அல்ல. நமக்கு முக்கியத்துவம் இல்லை என்ற பட்சத்தில் முடிந்தவரை முகம் காட்டாமல் இருப்பது நல்லது. நீர்க்குமிழியைப் போல் வாழ்க்கை மறைவதற்குள் ரசித்து விடுவோம். விளையாட்டாக எடுத்துக்கொள்ளும் விஷயங்களில்தான் அதிக தோல்விகள் சந்திக்கின்றோம். ஒருவரை நம்புவதாக இருந்தால் அவர் சொல்லை கேட்டு நம்பாதே, அவர் செயலை பார்த்த பின் நம்பு. உண்மையாக இருப்பவர்கள்தான் வாழ்க்கையில் அதிகம் ஏமாற்றப்படுகிறார்கள். வாழ்க்கை வாழ்வதில் இல்லை, நம் விருப்பத்தில் தான் இருக்கிறது. சில நேரம் கண்ணீரை துடைக்க யாரையோ நாடுகின்றோம், நம் கைகளை கட்டிவிட்டு. சந்தோஷங்கள் வெகு தூரத்தில் தான், பிரச்சனைகள் மனதை ஆளும் வரையில். செருப்பாக உழைத்தாலும் சேமித்து வைக்க பழகுங்கள். வாழ்க்கை அருந்தால் தைப்பதற்கு நிச்சயம் உதவும். நம் உணர்ந்து விரும்பி செய்யும் காரியங்கள் மட்டுமே நம் வாழ்க்கையை அழகுபடுத்தும். தவறு செய்ய 1000 வழிகள் இருந்தாலும் அறத்துடன் வாழும் வாழ்க்கையே அழகான வாழ்க்கை. சொல்லத் தெரியாத வயதில் சத்தமாகவும், சொல்லத் தெரிந்த வயதில் மௌனமாகவும் மனதிற்குள்ளே அழுது கொள்கிறோம். நீ நீயாக இரு. பிடித்தவர்கள் நேசிக்கட்டும், பிடிக்காதவர்கள் யோசிக்கட்டும். கால் கொண்டு மட்டுமே கடந்துவிட முடியாத பாதை வாழ்க்கை. அதிக ஆசை இல்லாதவர்கள் மட்டும்தான் அதிக சந்தோஷத்துடன் வாழ்கிறார்கள். புகழையும் இகழ்ச்சியையும் சரிசமமாக ஏற்றுக்கொள். சிரித்து கொண்டே இரு, வழிகள் கூட விலகிக் கொள்ளும். அழைப்பு வரும் வரை உழைப்பு அவசியம். பணம் யாருடன் அதிகம் சேர்கிறதோ அவர்களை உலகத்திற்கு அதிகமாக பிடிக்க வைத்து விடுகிறது. ஏக்கர் ஏக்கராக இடம் வாங்குபவனை பார்த்து சிரித்தது சுடுகாடு. உன்னையே வாங்கப் போவது நான் தான் என்று. மனம்தான் பிரச்சனை, மனம்தான் தீர்வு. நேர்மறை சிந்தனை உள்ளவனை விஷத்தால் கூட கொல்ல முடியாது. வாழ்க்கையில் நம்மை விட சிறப்பாக பலர் வாழலாம், ஆனால் நம் வாழ்க்கையை நம்மை விட சிறப்பாக யாராலும் வாழ்ந்துவிட முடியாது. உணரும் வரை உண்மையும் ஒரு பொய்தான், புரிகின்ற வரை வாழ்க்கையும் ஒரு புதிர்தான். உங்கள் மனதை நீங்கள் ஆட்டிவிக்க வேண்டும், உங்கள் மனம் உங்களை ஆட்டிவிக்க கூடாது.